ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டிப்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, எவ்வளோ கோடி கொடுத்தாலும் லைஃப்பில் சில விஷயத்தை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு டயலாக் இருக்கும். அதே மாதிரி தான் எவ்வளோ செலவானாலும் இந்த வீடியோவில் சொல்ல போகிற கேரக்டர் இருக்கிற பொண்ணுங்களை உங்களுடைய லைஃப் பார்ட்னராக சூஸ் பண்ணிடாதீங்க. அப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, இல்லை ப்ரோ நான் வந்து அந்த பொண்ணை திருத்திடுவேன், சேஞ்ச் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களே எழுதி வச்சுக்கலாம், உங்கள் லைஃப் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா உங்களால் எந்த பொண்ணையுமே சேஞ்ச் பண்ண முடியாது, அது பாசிபிளும் கிடையாது. நிறைய பேர் ரியல் லைஃப்பில் அடிபட்டு அவன் தான் திருந்திருக்கானே தவிர அந்த பொண்ணுங்க திருந்துறதே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட சில பொண்ணுங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். நான் இந்த வீடியோவில் எந்த பொண்ணையும் குறை சொல்லலை, அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த பிஹேவியரை மட்டும்தான் குறை சொல்கிறேன். அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் நல்லது அப்படிங்கிறது தான் என்னுடைய ரெக்வஸ்ட்டும் கூட. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நோக்கம் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற பசங்களை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றுறது மட்டும்தான். எல்லாருக்குமே இந்த ஒரு கொஸ்டின் இருக்கும், ஏன் ப்ரோ நான் இந்த மாதிரி பிஹேவியர் இருக்கிற பொண்ணுங்களை சூஸ் பண்ணக்கூடாது, எனக்கு எந்த மாதிரியான ரிஸ்க் வரும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு ரிஸ்க் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த பொண்ணை கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பொண்ணு சீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இல்லை உங்களை விட ஹை வேல்யூவாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரேக்கப் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா டைவர்ஸ் கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. சில எக்ஸ்ட்ரீம் கேஸில் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் அந்த பொண்ணை வந்து கண்ட்ரோல் பண்ணுறீங்க, இல்லை அந்த பொண்ணோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ண சொல்லி நீங்கள் டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பொண்ணு உங்களையே டாமினேட் பண்ணி உங்களுடைய மென்டல் ஹெல்த், உங்களுடைய ஃபினான்ஸ், உங்களுடைய வெல்த் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்துடும், எதுக்குடா நம்ம இந்த லைஃப்பில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையே நரகமாயிரும். ஸோ கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க உங்களுடைய லைஃப் பார்ட்னரை எப்படிப்பட்ட பொண்ணை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல. நம்பர் 1, அடிக்கடி பார்ட்னர்ஸை சேஞ்ச் பண்ணுற பொண்ணுங்களை உங்களுடைய லைஃப் பார்ட்னராக எப்போயுமே சூஸ் பண்ணக்கூடாது. இது மிகப்பெரிய ரெட் ஃப்ளாக். ஏன் அப்படின்னா அந்த பொண்ணுங்களோட எக்ஸைட்மெண்ட்டை, இல்லை அந்த பொண்ணுங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுற ஃபீலை உங்களால் மேட்ச் பண்ணவே முடியாது. அவங்களுடைய ஃபீல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள நெக்ஸ்ட்டு அப்படிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அவங்களும் பார்ட்னர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுடைய பணமும் உங்களுடைய மென்டல் ஹெல்த்து தான் இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் அஃபெக்ட் ஆகும். நிறைய பேர் இந்த இடத்துல ஸ்மார்ட்டாக ஒரு கொஸ்டின் கேட்பானுங்க, ஒருவேளை அந்த பசங்க மேலே தப்பு இருந்தால் எப்படி? ஒரு டைம் நடந்துச்சு அப்படின்னா அந்த பசங்க மேலே தப்பு சொல்லலாம். இந்த பொண்ணு தான் 5 பார்ட்னரை சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தரோட லைஃப்பில் ஒரு விஷயம் ஒரு டைம் நடக்குது அப்படின்னா அதுக்கு பேர் ஆக்சிடெண்ட். ஆனால் அதே விஷயம் திரும்ப திரும்ப நடக்குது அப்படின்னா அவங்க இன்டென்ஷனலாக பண்ணுறாங்க, இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் இன்சிடெண்ட். ஸோ அந்த பொண்ணு சைடு தான் தப்பு இருக்குது, அந்த பொண்ணு தான் மிகப்பெரிய ரெட் ஃப்ளாக். நம்பர் 2, மணி ஹங்கர். ஒரு சில பொண்ணுங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபீலிங்ஸுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தோட பணத்துக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பொண்ணுங்கக்கிட்ட நீங்கள் என்ன தான் உங்களுடைய எஃபோர்ட்டை, உங்களுடைய ஃபீலை கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஃபினான்ஸோட ஸ்டெபிலிட்டி மாறும் பொழுது அவங்க உங்களை ட்ரீட் பண்ணுற விதமே மாற ஆரம்பிக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரீம் கேஸில் பணத்துக்காக சீட் கூட பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பணம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு பேசுகிற பொண்ணுங்கக்கிட்ட இருந்து தூரமாகவே இருங்க, தப்பு கிடையாது. எப்பயுமே அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுற பொண்ணுங்களை சூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஃபினான்ஷியலாக அப்பில் இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியலாக டவுனாக இருந்தாலும் சரி, அந்த சுச்சுவேஷனை மேட்ச் பண்ணி உங்களுடைய ஹாப்பினஸுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குற பொண்ணுங்களை சூஸ் பண்ணுறது தான் பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்க முடியும். அதை விட்டுட்டு பணத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுற பொண்ணுங்களை உங்களால் சாட்டிஸ்ஃபைடே பண்ண முடியாது. எவ்வளோ சம்பாரித்து கொடுத்தாலும் பத்தலை அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருக்கும். பி கேர்ஃபுல். நம்பர் 3, பாசிட்டிவ் அப்ரூவல் சீக்கர். ஒரு சில பொண்ணுங்க இருப்பாங்க, அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் எஸ் சொல்லணும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவாங்க. அதாவது ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி. உங்களுடைய மேன்லிக்கான சில குவாலிட்டி வந்து அந்த இடத்துல அடிபடும். 2வது, உங்களுடைய சுயமரியாதை அப்படிங்கிறது 0 ஆயிரும். எது சொன்னாலும் ஓகே சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது ஒரு நாய்க்குட்டி மாதிரி தான் உங்களை ட்ரீட் பண்ணுவாங்களேன்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் நீங்கள் ஓகே சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு உங்களை டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுவாங்க. உங்களுக்கான ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது 0வாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எதுக்கு எடுத்தாலுமே ஓகே சொல்கிற, இல்லை ஓகே சொல்கிற பார்ட்னரை சூஸ் பண்ணாதீங்க. சில இடத்துல எஸ்னா எஸ் சொல்லணும், சில இடத்துல நோ அப்படின்னா நோ தான் சொல்லணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ஃபீலிங்ஸ்க்கும் அந்த இடத்துல வேல்யூ இருக்கும். இல்லை அப்படின்னா கடைசி வரைக்கும் நாய்க்குட்டியாக வாலாட்டிக்கிட்டு தான் இருக்கணும். பி கேர்ஃபுல். நம்பர் 4, பேட் ஹேபிட் கேர்ள்ஸ். நிறைய பொண்ணுங்களுக்கு இப்போ நிறைய பேட் ஹேபிட்ஸ் இருக்குது. அதாவது ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங், அதை தாண்டி வேறு பழக்கங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பொண்ணுங்களை தயவு செஞ்சு சூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அந்த விஷயத்துக்குலாம் அந்த பொண்ணுங்க ஆல்ரெடி அடிக்ட் ஆகிருப்பாங்க. அவங்களால திருத்தவும் முடியாது, பிடுங்கவும் முடியாது. நீ வந்து சும்மா வேணால் ஊழ உதார விடலாம், நான் திருத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மயிரும் நடக்கவே நடக்காது. ஏன் அப்படின்னா அந்த அடிக்டான விஷயத்துக்காக அந்த பொண்ணு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவாங்க.
ஸோ உன்னால் அந்த டைமில் வந்து உன்னோட லைஃப்பை வந்து நீ பேலன்ஸ் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு அடிக்ட் ஆகிருப்பாங்க, உனக்கு எந்த ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் இருக்காது. அந்த டைமில் வந்து அந்த பொண்ணுக்கையோட ஹாப்பினஸ் தான் ஃபஸ்ட்டாக தெரியும். ஸோ அதுக்கு நீ தீனி போட்டு கடைசியில் அங்கே பார்த்தா என்னடா லைஃப் அப்படின்னு ஒரு ஃபீலை கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி ஹேபிட் இருக்கிற பொண்ணுங்களை என்ன தான் நல்ல பொண்ணாக இருந்தாலும் சரி, அதாவது எவ்வளோ தான் அழகாக இருந்தாலும் சரி, இல்லை உனக்கு எவ்வளோ தான் பிடிச்சாலும் சரி, தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணு. ஒரு 2-3 மாதம் வேணால் நீ ரெக்ரெட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் லைஃப் பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். நம்பர் 5, எக்ஸசிவ் ட்ராமா. சில பொண்ணுங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு நீங்கள் ஃபேவராக ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா, மாமா, மச்சான், என் புருஷனை போல் இருக்குமா அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் நீங்கள் சில விஷயங்களை பண்ணுறதுக்கு தவறுறீங்க, உங்களால் பண்ண முடியல அப்படின்னா, உனக்கெல்லாம் எதுக்குடா புருஷன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேச்சு வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பொண்ணுங்களை எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய லைஃப் பார்ட்னராக சூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அவங்க உங்களை வேல்யூ பண்ணலை, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த வெல்த்தை தான் வேல்யூ பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை வேல்யூ பண்ணுற ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணுங்கள். இதை தாண்டி சில பொண்ணுங்க வந்து எமோஷனலாக இன்செக்யூராக இருப்பாங்க. தொடர்ந்து அந்த பொண்ணுக்கு வந்துட்டு நீ என்னோடய பார்ட்னர் தான், நீ நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரியான பொண்ணுங்களையும் சூஸ் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா எத்தனை நாளைக்கு நீங்கள் வந்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பீங்க? லைஃப் பார்ட்னர் வந்து உங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கணும், நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். நீங்கள் மட்டுமே அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒருத்தவங்கள அடாப்ட் பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதா மீனிங். சில பொண்ணுங்க பார்த்தீங்க அப்படின்னா டூ மச் செல்ஃபிஷாக இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு மட்டும் என்ன வேணும், அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. உங்கள் சைடு எந்த ஒரு ஃபோக்கஸ் இருக்காது, உங்களை கேரே பண்ண மாட்டாங்க. காசு கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அந்த பொண்ணுங்களையும் சூஸ் பண்ணக்கூடாது. சில பொண்ணுங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேல்யூவை வந்து புல் டவுன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதாவது என்னை விட இவன் வந்து ஹை வேல்யூவாக இருக்கான் அப்படிங்கிற ஜலஸில் உங்களுடைய வேல்யூவை வந்து டவுன் பண்ண நினைப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை பண்ணுவீங்க, உங்களை வந்து டக்குன்னு டிமோட்டிவேட் பண்ணி இதெல்லாம் எதுக்கு பண்ணணும், இது பண்ணாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு வந்து உங்களை மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. உங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு அவங்க வரமாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட பொண்ணுங்களையும் நீங்கள் சூஸ் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா தொடர்ந்து வந்து உங்களுடைய ஸ்டாண்டர்ட் வந்து அந்த இடத்துல வந்து அடிபட்டு போயிடும். உங்களால் நீங்கள் நினச்ச ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து உங்களால் வாழவே முடியாது. சில பொண்ணுங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்கான ஃபெமினிசத்தில் இன்ஸ்பயர் ஆகிருப்பாங்க. அந்த பொண்ணுங்களையும் நீங்கள் சூஸ் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா ஃபெமினிசம் என்ன அப்படிங்கிறதே தெரியாது. ஃபெமினிசம் அப்படிங்கிறது பசங்க பண்ணுற கெட்ட பழக்கங்கள்லாம் பண்ணுறது தான் ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லிட்டு சில தற்கொலைகள் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கும் சில பொண்ணுங்க இன்ஸ்பயர் ஆவாங்க. ஃபெமினிசம் அப்படிங்கிறது வேறு. அதுக்கு வந்து நிறைய ஃபெமினிஸ்ட் வந்து நம்மளுடைய சொசைட்டியில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த பசங்க பண்ணுற பேட் ஹேபிட்டை வந்து அவங்க அனுபவிக்கணும். அதுக்கு வந்து சொசைட்டி எதுவுமே சொல்லக்கூடாது. அதுக்கு வந்து இவங்க ஃபேக் ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு உடையை எடுத்து போட்டுக்கிட்டு சொசைட்டியை மட்டும் கிடையாது, நிறைய பேரோட பொண்ணுங்களோட லைஃபையே அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இங்கே சோகமான விஷயம். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா மாடர்ன் ட்ரெஸ் மட்டும்தான் ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்கிற பொண்ணுங்களா சூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் போடுறது தப்பு கிடையாது. அதே மாதிரி தான் மாடர்ன் ட்ரெஸ்ஸுமேவும். நீங்கள் ஒரு ஹைஃபைவான ஒரு பெரிய பார்ட்டியில் இருக்கீங்க அப்படின்னா மாடர்ன் ட்ரெஸ் போடுங்க, அதில் இஷ்யூ கிடையாது. நான் கோயிலில் போயிட்டு மாடர்ன் ட்ரெஸ் போட்டு என்னுடைய பாடியை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவேன், அது என்னோடய உரிமை. அங்கே இருக்கவங்க கண்ணு தான் தப்பாக இருக்குது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தற்குறித்தனம் நீங்களே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு விஷயம் வந்து தெரியுது அப்படின்னா ஹியூமன் நேச்சர் அதை பார்க்குறது தான். நீ வந்து கண்ணை மூடிட்டு நடந்தால் வர முடியும். ஸோ இந்த மாதிரி தற்குறித்தனமாக மை லைஃப் மை ரூல்னு போட்டுக்கிட்டு உலகம் என்ன ஒரு திசையில் இயங்கிக்கிட்டு இருக்கோம், இவங்க வந்து இன்னொரு திசையில் இயங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரினா ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலை கொடுத்துக்கிட்டு இருக்கும். வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் நான் எந்த பொண்ணையும் தப்பாக சொல்லலை, உங்களுடைய பிஹேவியரில் தான் பிரச்சனை அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா உங்களுடைய சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் அந்த சுச்சுவேஷனுக்கு எக்ஸாக்டாக அதாவது ஆப்போசிட்டாக நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விக்டீம் தான். நிறைய பேர் சொல்லலாம் அது வந்து ஏன் ரூலு, எண்ட் ஆஃப் த டே பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அங்கே சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு பையன் தான் வந்து நிற்பான். அந்த பையன் உங்கள் அப்பாவாக இருக்கலாம், உங்கள் அண்ணனாக இருக்கலாம், உங்கள் புருஷனாக இருக்கலாம். அது வந்துட்டு அந்த சுச்சுவேஷனை டிபெண்ட் பண்ணது. ஸோ பிரச்சனையை ஃபைனலாக ஃபேஸ் பண்ண போகிறது என்னமோ பசங்க தான். இன்னும் சில எக்ஸ்ட்ரீம் கேஸில் என்ன நடக்குது அப்படின்னா அப்பாவியான நிறைய பொண்ணுங்களே அவங்களுடைய லைஃப்பை வந்து பறி கொடுத்துட்றாங்க. உங்களை மாதிரியான சில ஃபேக்கான பொண்ணுங்கனால, ஃபேக்கான பிஹேவியர்னால். ஸோ உங்களுடைய ரியாலிட்டி என்ன, உங்களுடைய சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு ரியாக்ட் பண்ணுங்கள். நன்றி.